ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சூப்பரான மைசூர் பாக் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பாத்துடலாம். ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேங்க. 3/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். வாசனை உள்ள ஆயில் எடுக்காதீங்க. ப்ரிஃபரபிளி ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். 1/2 கப் நெய் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் அதிகமா தேவை இருக்கு அப்படின்னா நீங்க ரேஷியோவை மாத்திக்கலாங்க. வாங்க இப்ப இது எப்படி செய்யலாம்னு பாத்துடலாம். இப்போ கேஸ்ல ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் வச்சுட்டு இப்ப நம்ம கடலை மாவை நல்லா வறுத்து எடுக்க போறோங்க. கேஸ் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எப்பயுமே கடலை மாவு வறுக்கும் போது. இப்போ கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலை மாவோட வாசனை வரும் பாருங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விதமான வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இது நம்ம வறுபட்டு இருக்கிற கேப்லயே நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த பாத்திரத்துல மைசூர் பாக்கு ஊத்தி வைக்க போறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம கீ போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுபடட்டும், நம்ம அதுக்குள்ள அதை கிரீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பாத்திரத்துல கொஞ்சமா நெய் எடுத்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இது கிரீஸ் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கிரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது கூட கொஞ்சம் கெட்டி ஆயிடுங்க மைசூர் பாக்கு. அதனால இப்போ இந்த பாத்திரத்துல நல்லா கிரீஸ் பண்ணி இப்போ இதை நல்லா கிரீஸ் பண்ணியாச்சுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் ஏதோ ஓரமா வச்சிடுறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கடலை மாவு நம்ம வறுக்க வச்சிருக்கோம்ல, அந்த கடலை மாவு நல்லா வறுபட்டுருச்சான்னு பாக்கலாம் வாங்க. கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்குவோங்க. இப்போ இந்த பதத்துல வாசனை வரும் பாருங்க. உங்களுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்ச உடனே நம்ம கடலை மாவு கேஸ ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கடலை மாவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நம்ம இன்னொரு சின்ன பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. கடலை மாவை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தியாச்சுங்க. இப்ப அதே சட்டியில 1 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே 3/4 கப் தண்ணி ஊத்திக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு கொதி வந்துருட்டுங்க. சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வரட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறோம்ல, இதுல நம்ம எடுத்து வச்சுக்கிற எண்ணெய கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஏன்னா அப்பதான் கெட்டி ஃபார்ம் ஆகாம இருக்குங்க. அதனால நம்ம இதுல வந்து இது போட்டு எண்ணெயை போட்டு நம்ம இதுல பீட் பண்ணி வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கோம்ல 3/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோமா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாதுங்க. இப்போ இது ஃபுல்லா நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம வந்து 1/2 கப் நெய் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது இருக்கு. அது வந்து நம்ம கேஸ்ல வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்க பாருங்க, இப்போ எண்ணெயும் மாவும் நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சுங்க. பாருங்க, சூப்பரா மிக்ஸ் ஆயிருச்சுங்க. ஒரு லம்ப் கூட இல்ல. லம்ப்ஸ் இருந்தா என்ன ஆகும்னா, கடலை மாவு வந்து நம்ம மைசூர் பாக் பண்ணும்போது அந்த கெட்டியா இருக்கும்ல, அது உள்ள வேகவே வேகாது. நீங்க சாப்பிடும் போதும் உங்களுக்கு மாவாவே தெரியும். அதனாலதான் பாருங்க, நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ சுகருக்கு வெயிட் பண்ணுவோம். சுகர் ஒரு கம்பி பதம் வரட்டும். இப்போ நல்ல சுகர் வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு நம்ம பாக்கலாம் வாங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ பாக்கலாம் ஒரு கம்பி பதம் வந்திருக்கான்ட்டு. இங்க பாருங்க, நல்ல ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவும் எண்ணெயும் இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கைவிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இத நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா கெட்டி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 3-4 நிமிஷம் நீங்க கிளறி விடும் போதே தெரிஞ்சிடும் நல்லா கெட்டி பதம் வர்றது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஆட் பண்ணி இன்னும் சுருள வதங்கணுங்க. இப்ப பாருங்க, மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, சூப்பரா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கெட்டியாகட்டுங்க. பாருங்க, நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த பதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்க, கொஞ்சமா இப்ப நான் ஆட் பண்றேன் நெய். ஒரு 3-4 பார்ட்டிஷனா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு தடவை நான் ஆட் பண்ணிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி. இப்ப இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நெய். இதுக்கப்புறம் இப்ப நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். இதே மாதிரி பாருங்க, நல்லா அல்வா பதத்துக்கு சட்டி விட்டு பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க.
நெய் ஊத்தும் போது நல்லா வாசனையா மனமா நெய் வாசனையும் மைசூர் பாக்கோட வாசனையும் சூப்பரா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இதுல இன்னும் எடுத்து வச்சிருக்கிற நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா மீதம் உள்ள நெய்ய கடைசியா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மைசூர் பாக் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மைசூர் பாக் வெந்துருச்சு அப்படின்னா அதோட கலர் மாறிடுங்க. அது கலர் மாறும் போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ மீதமுள்ள நெய்யையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. மொத்தம் 3/4 கப் எண்ணெய் விட்டுருக்காங்க, ரீஃபைண்ட் ஆயில். அப்புறம் 1/2 கப் நெய் எடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் நிறைய தேவை இருந்தது அப்படின்னா நீங்க 3/4 கப் நெய் எடுத்துட்டு 1/2 கப் கூட எண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா நுரைச்சு வர்ற பதம் வந்துருச்சு பாருங்க. இந்த பதத்துல நீங்க கேஸ் ஆஃப் பண்ணி இது உடனே வேற பிளேட் நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பிளேட்டுக்கு நம்ம மாத்திரலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இதை உடனே நான் வேற பிளேட்டுக்கு மாத்துறேங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இதை ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருவோம். ரெஸ்ட் விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது இப்படியே 15 நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட்ல விட்டுடலாங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆறி இருக்குங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம சின்ன சின்னதாக நமக்கு எந்த சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோங்க. ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால நமக்கு தேவையான சைஸை நம்ம இதில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஆற விட்டுருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிருங்க. இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல சூப்பராக ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு வேளை இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.